அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கியாமத் நாளை நோக்கி குழு வழங்கும் கிராத் ஓதுதலின் தமிழாக்கம் கேட்டு பயனடைவீர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وكتبنا عليهم فيها أن النفس بالنفس والعين بالعين والأنف بالأنف والأذن بالأذن والسن بالسن والجروح قصاص فمن تصدق به فهو كفارة له ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الظالمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அவர்களுக்கு நாம் அதில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல் ஆகவும் காயங்களுக்கு சமமான காயங்களாகவும் நிச்சயமாக பழி வாங்கப்படும் என்று விதித்திருந்தோம். எனினும் ஒருவர் பழி வாங்குவதை தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேத கட்டளைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே. وقفينا على آثارهم بعيسى ابن مريم مصدقا لما بين يديه من التوراة وآتيناه الإنجيل فيه هدى ونور ومصدقا لما بين يديه من التوراة وهدى وموعظة للمتقين. இன்னும் முன்னிருந்த நபிமார்களுடைய அடிச்சுவடுகளிலேயே மரியமின் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன்னிருந்த தௌராத்தையும் உண்மைப்படுத்துபவராக நாம் தொடர செய்தோம். அவருக்கு நாம் இஞ்சிலையும் கொடுத்தோம். அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. அது தனக்கு முன்னிருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது. அது பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் உள்ளது. وَلْيَحْكُمْ أَهْلُ الْإِنْجِيلِ بِمَا أَنزَلَ اللَّهُ فِيهِ وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ. ஆதலால் இஞ்சில் உடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும். அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு யார் தீர்ப்பு அளிக்கவில்லையோ அவர்கள்தான் பாவிகள் ஆவார்கள். அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா வசனங்கள் 45, 46 மற்றும் 47. ربك والملك صفا صفا